Hi friends, welcome back to our channel. நம்ம வீடியோவை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் சிம்பலையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ல வரும். இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா ரவா தோசை, ஹெல்தியான ரவா தோசை. இன்னைக்கு நம்ம கோதுமை மாவுல செய்ய போறோம். மைதா மாவுல செய்யல, கோதுமை மாவுல இந்த ஹெல்தியான ரவா தோசை மிக்ஸ் செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது 150 கிராம் இருக்கும். அதே அளவு பச்சரிசி மாவு 1 கப். இது கடையில் வாங்குற மாவாகவும் இருக்கலாம், வீட்டில் அரைச்ச மாவாகவும் இருக்கலாம். 1/4 கப் ரவை. இதுக்கு தேவையான அளவு சால்ட். இது தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கோம். கொஞ்சம் கூட லம்ஸே இல்லாமல் கரைச்சி வச்சுப்போம். இது ஒரு 1/2 hour ஊறட்டும். இதில் ஒரு 2 ஸ்பூன் தயிர் போட்டுக்கணும். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல், ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல், ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இதை கரைச்சிப்போம். இந்த அளவுக்கு கரைச்சி வச்சுக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல், ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இருக்கணும். இதில் இப்போ 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுப்போம். இஞ்சி 1 இன்ச்சு துருவி வச்சிருக்கேன், அதை இதில் போட்டுப்போம். மிளகு பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். குழந்தைங்களுக்குலாம் முழு மிளகு போட்டால் சாப்பிட மாட்டாங்க. உங்களுக்கு பிடிக்கும்னா முழு மிளகு போட்டுக்கலாம். இதில் கருவேப்பிலை ரொம்ப போட்டுக்குவோம். இதில் இனிமேல் இதை தோசை ஊற்றலாம். மாவு ரெடி. இதுக்கு சைட் டிஷ்ஷாக அந்த தேங்காய் சட்னி பண்ணிப்போம். இப்போ இதுக்கு ஒரு 4 பீஸ் தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 வரமிளகா, 4 பூண்டு, 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, கொஞ்சம் உப்பு. இதை அரைச்சி இதை சட்னி ரெடி பண்ணிப்போம். 1/2 hour ஆயிடுச்சு. கல் நல்லா ஹீட்டாக இருக்குது. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்குவோம். ரவா தோசை எப்பயுமே இப்படி தூக்கு நாப்பில் ஊற்றணும். இதில் கட் பண்ண முந்திரி போட்டுக்கலாம். விருப்பப்பட்டா ஆனியனையும் பொடியாக கட் பண்ணி மேலே போட்டுக்கலாம். வேகட்டும். தோசை நல்லா வெந்துருச்சு. கிறிஸ்பியாக இருக்கிறது தெரியுது உங்களுக்கு? சவுண்ட் எப்படி கேட்குது பாருங்க. நல்லா இதே அளவுகளோட ட்ரை பண்ணிட்டு இதே மாதிரி வீட்லயும் செஞ்சு பாருங்க. எங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. பண்ண சட்னியோட இதை சர்வ் பண்ணிடுவோம். தேங்க்யூ.